everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th சோசியல் சயின்ஸ் சாப்டர் 1 லொகேட்டிங் பிளேசஸ் ஆன் த எர்த் இதுதான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம டிஸ்டன்ஸு டைரக்ஷன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் சிம்பிள்ஸ்லேருந்து பார்ப்போம். சிம்பிள்ஸ் ஆர் another important component ஆஃப் மேப்பு. மேப்பை பொறுத்த வரைக்கும் 3 இம்பார்ட்டன்ட் காம்போனண்ட் இருக்குதுன்னு பார்த்தோம். ஒன்று டிஸ்டன்ஸு, ஒன்று டைரக்ஷனு, இன்னொன்று சிம்பிள். டிஸ்டன்ஸும் டைரக்ஷனும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், வேணால் போய் பாருங்கள். அவர் மேப்ஸ் ஹேஸ் ஸ்மால் drawings ஆஃப் ஆக்சுவல் பில்டிங்ஸ் அண்ட் a few other elements. மேப்புங்கிறது சின்ன டிராயிங்காக தான் இருக்கும். அதில் முக்கியமானது என்னவோ அதை மட்டும்தான் என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. But there would not be enough space on the map of large city or a country to draw them all. இப்போ ஒரு கண்ட்ரின்னு எடுத்துக்கிறோம், ஒரு சிட்டின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம மேப்பில் வந்து கொண்டு வர முடியாது. அதுக்காக தான் as symbol is used to represent these features. Symbols for different kinds of building. Symbols அப்படிங்கிறது ஒரு பில்டிங்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு சிம்பிள், ஸ்கூலுக்கு ஒரு சிம்பிள், போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு சிம்பிள். இந்த மாதிரி சிம்பிள்ஸுங்கிறது ஒரு பில்டிங்க்குமே டிஃபர் ஆகும். அதே மாதிரி ஒரு ரிவர்னா ரிவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், ட்ரிபியூட்டரிக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஃபாரஸ்ட்னா ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒன்றுக்கும் தனித்தனியாகவே சிம்பிள்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபார் ரோட்ஸ் அண்ட் ரயில்வே லைன்ஸ் அண்ட் ஃபார் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் சச் அஸ் ரிவர், a pond or a forest. இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக சிம்பிள்ஸ் இருக்குது. இன் தேட் வே நியூமரஸ் டீட்டெயில்ஸ் கேன் பி shown in the limited space available on the map. இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஏரியாவில் நிறைய டீட்டெயில் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும். டு மேக் மேப்ஸ் மோர் ஈஸிலி அண்டர்ஸ்டுட் பை அ வெரைட்டி ஆஃப் யூசர்ஸ். மேப் மேக்கர்ஸ் யூஸ் ஸ்பெசிஃபிக் சிம்பிள். இது வந்து மேப் யார் மேக் பண்ணாங்களோ அதுக்குன்னு ஒரு தனி டீம் வந்து இருந்தது. அந்த டீமில் இருந்தவங்க தான் வந்து இந்தந்த விஷயத்துக்கு இந்தந்த மாதிரி சிம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் யூஸ் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் சிம்பிள்ஸ். எல்லா கண்ட்ரியும் ஒரே சிம்பிள்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஆனால் த சர்வே ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா a government body has fixed set of symbols for India. இனி இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் மோஸ்ட்லி மேப்னா இப்படி தான் இருக்கும். மேப்பில் வந்து ரயில்வே ஸ்டேஷன்னா இப்படி தான் இருக்கும், ரயில்வே ட்ராக்னா இப்படி தான் போட்டிருப்போம் அப்படிங்கிற நிறைய சிம்பிள்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும் இந்தியாவில். இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதை வந்து ஒன் வேர்டில் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் மேப்பிங் த எர்த்னா என்ன, அதில் எப்படிலாம் நம்ம மேப் வந்து யூஸ் பண்ணுறோம், எப்படிலாம் மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேப்பிங் த எர்த் இஸ் அ லிட்டில் மோர் டிஃபிகல்ட் பிகாஸ் அவர் பிளானட் இஸ் நாட் அ ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஒரு எர்த் இருக்குது, அந்த எர்த்தை வந்து மேப்பில் கொண்டு வரணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியான வேலை கிடையாது. ஏன்னா எர்த் இஸ் நாட் அ ஃப்ளாட் சர்ஃபேஸ். வி சே நியர்லி பிகாஸ் இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்பியர் பட் இட்ஸ் ஸ்லைட்லி ஃப்ளாட்டன் அண்ட் த போல்ஸ். இது ஏன் வந்து நியர்லி ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்பியரில் இருக்காது. போல்ஸோட டாப்பில் வந்து ஃப்ளாட்டடாக இருக்கும். ஹவெவர் இன் ப்ராக்டிஸ் வி வில் கன்சிடர் இட் டு பி அ ஸ்பெரிக்கல். ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன தான் சொல்கிறோம், எர்த் இஸ் ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படின்னு தான் சொல்கிறோம். Representing a sphere actually on a flat sheet of paper is not a possible. இப்போது ஒரு ஸ்பியரோட மேப்பை வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளாட் பேப்பரில் வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து முடியவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், டு அண்டர்ஸ்டாண்ட் ஒய் பீல் அண்ட் ஆரஞ்ச் இன் சச் அ வே தட் யூ ஹாவ் ஜஸ்ட் 3 or 4 large pieces of the skin, then dry and flatten them on a table. You will see that you cannot do it without tearing them at the edges. இப்போ ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். அந்த ஆரஞ்சு பழத்தை வந்து 4 பெரிய பீஸாக வந்து நம்ம உரிச்சு எடுத்துட்டு அந்த பீஸை என்ன செய்யணும், ஒரு டேபிளில் வச்சு ஃப்ளாட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஆனால் என்ன செய்யாது, ஸ்ப்ரெட் ஆகும். அந்த எட்ஜில் எல்லாமே கொஞ்சம் கிழிஞ்சு தான் ஸ்ப்ரெட் ஆகும். இதே மாதிரி தான் யோத்தும் நம்ம கரெக்டாக என்ன செய்ய முடியாது, மேப் வந்து ட்ரா பண்ண முடியாது. Now consider a globe which is a sphere on which a map is drawn. இப்போ குளோப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, மேப்பை வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க. திஸ் மே பி a மேப் ஆஃப் எர்த். இது வந்து என்னவா இருக்கலாம், எர்த்தோட மேப்பாக இருக்கலாம், மூனோட மேப்பாக இருக்கலாம், பிளானட் ஆஃப் மார்ஸ், ஸ்டார்ஸ், கன்ஸ்டலேஷன் இன் த ஸ்கை. இதில் எதுவாக வேணால் இருக்கலாம். கன்ஸ்டலேஷன் அப்படின்னா என்னென்னா a group of star that are considered imaginary line. group of ஸ்டாரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்,
constellation அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். The physical object like one shown in drawing on the next page is a sphere that is generally made up of metal, plastic or cardboard. ஒரு physical object வந்து இருக்குது. This is a physical object. இது வந்து என்னவா இருக்கலாம்? பிளாஸ்டிக்காக இருக்கலாம், மெட்டலாக இருக்கலாம், அல்லது கார்ட்போர்டாக கூட இருக்கலாம். Here we will study the globe representing the earth geography. இங்கே நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குளோபில் ஏர்த்தோட ஜாகிரபிக்கல் ஃபீச்சர் எல்லாத்தையும் எப்படி கொண்டு வந்திருக்கோங்கிறத பார்க்க போகிறோம். பிகாஸ் த குளோப் அண்ட் த எர்த் ஹாவ் த சேம் ஸ்பெரிக்கல் ஷேப். குளோபும் சரி எர்த்தும் சரி எப்படி தான் இருக்குது? ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்குது. எ குளோப் வில் பெட்டர் ரெப்ரசன்ட் த ஜாகிரபி ஆஃப் த எர்த் தேன் அ ஃப்ளாட் மேப். ஃப்ளாட் மேப்பில் ஏர்த்தை வந்து நம்ம மார்க் பண்ணுறதை விட ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு குளோபில் ஏர்த்தை மார்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். லெட்டஸ் நவ் எக்ஸ்ப்ளோர் சம் ஆஃப் இட்ஸ் ஃபீச்சர். இதில் இருக்கிற சில ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் கோஆர்டினேட்ஸ். கோஆர்டினேட்ஸ்னால் என்ன? இப்போது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இது ரெண்டு ஒரு இடத்துல மீட் பண்ணுது இல்லையா? இதுக்கு பேர் தான் என்னது? கோஆர்டினேட்ஸ். Imagine a big market in a city or town with the nearest row of shops all the same size. You want to meet a friend at a stationery shop inside the market, but your friend does not know where the shop is. So you would give direction like meet me at 6 p.m. at the 7th shop in the 7th row from the entrance. This will allow your friend to precisely determine your location. இப்போ நீ வந்து ஒரு கடையில் ஷாப்பிங் போகிற, உன்னோட ஃப்ரெண்டும் உன் கூட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி அட்ரஸ் சொல்லுவீங்க? நான் இந்த தெருவில் இருக்கிற இத்தனாவது கடையில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்கள்ல, அதுதான் என்னது? கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நவ் கன்சிடர் அ செஸ் போர்டு. To record moves by advanced players, let are placed alongside the main pieces from A to H. See the image and numbers from 1 to 8 in between the two sides. This symbol system allows players to mark each square and record every move. Here the white side has just opened the game by moving the queen's pawn 2 squares forward, a very common opening. இங்கே வந்து ஒரு செஸ் போர்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் சைடில் வந்து நம்பர்ஸ் இருக்குது, கீழேயும் மேலேயும் லெட்டர்ஸ் இருக்குது. பிளேயர்ஸ் இதை என்ன ஓப்பனிங் சொல்லுவாங்கன்னா குயின்ஸ் ஓப்பனிங் சொல்லுவாங்க. அவங்க இப்போது ஒன்று ஓப்பனிங் விளையாண்டுட்டு இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா சைடில் எழுதுவாங்க. ஒரு டைமும் குயின்ஸ் பான் இத்தனை ஸ்கொயர் போகுது அப்படின்னு எழுத முடியாது இல்லையா? அதுக்காக அவங்க எப்படி எழுதுவாங்க அப்படின்னா ஹியர் இஸ் அ D2 பான். எப்படி D2? இங்கே D இருக்கா, இங்கே 2 இருக்கா. ஸோ D2 பான் D4th square. So the pawn is said to have moved from D2 to D4. அப்போ பான் வந்து என்ன சொல்லுவோம்? D2ல இருந்து D4க்கு மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். The system used in these two examples may be called a system of coordinates. இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவோம். Thanks to their two coordinates, the stationery shop as well as chess square on the chessboard can be precisely determined. கோஆர்டினேட்ஸ். கோஆர்டினேட்ஸ்னால் என்னென்னா கோஆர்டினேட்ஸ் இஸ் அ மெத்தட் for identifying the location of a point on the earth. A similar system of coordinates is used in the world of maps to determine the location of any place on a map. Let us see how this system works. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Thank you for watching MCVS Way of Teaching CBSE.